ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். பாதை தெரியாமல் கஷ்டப்படுறீங்களோ, சுற்றி வரீங்களோ, வியாபாரத்துக்கு என்ன செய்ய, பிள்ளைகள் காரியத்துக்கு என்ன செய்ய, எதிர்காலத்துக்கு என்ன செய்ய, கர்த்தர் உங்களுக்கு வழிகாட்டுகிறவர்னு தெரியுமா? போதிப்பார், நடக்க வேண்டிய வழியை காட்டுவார், அழகா ஆச்சரியமா நடத்துவார். ஆமென். சோர்ந்து போகாதீர்கள், அழகா நடத்துவார். ஆமென். நீதியின் பாதையில் நடத்துவார், ஆலோசனைப்படி நடத்துவார். அவர் நடத்தினா அழகா நடத்துவார். அவர் நடத்துகிற விதத்தை பார்த்து நடங்கள், அது உங்களுக்கு ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை கிடைக்கும். நம்ம இஷ்டப்படி போயிடக்கூடாது. இறைமையால் வாசிக்கிறல வழிகளில் நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அவைகளை நடவுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆஸ்திரேலியாவில் ஒரு துறையுடைய மகன் 20 மைல்களுக்கு அப்பால் உள்ள அல்லது ஒரு 30 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள ஒரு முக்கியமான இடத்திற்கு போக அவன் புறப்பட்ட போது அவனை பார்த்து சொன்னாங்க, கையில் ஒரு மேப் கொடுத்தாங்க. மேப் பார்த்துப்போ, சூரியனை பார்த்துப்போ, சைக்கிள் பயணம் சரியாக போயிடலாம். ஆனால் அவன் தனக்கு எல்லாம் தெரியும், அனுபவம் இருக்கும் என்று எண்ணி அவன் போனான். பாதை தவறி விட்டான். 2.5 மணி நேரங்கள் சுற்றி வருகிறான், பாதையை விட்டுட்டான். அவனுக்கு தெரிந்து விட்டது, நான் 2.5 மணி நேரம் நான் பாதை இழந்துட்டேன், தப்பாக போயிட்டேன். சூரியனை பார்த்தான், அந்த கொடுக்கப்பட்ட அந்த மேப்பை பயன்படுத்தினான், சரியாய் அந்த இடத்துல போய் சேர்ந்தான். கவனிங்க, நம்முடைய இயேசு யார் தெரியுமா? நீதியின் சூரியன். ஹல்லேலூயா, ஆமென். அவர் நமக்கு தந்த மேப் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வசனம். நீதியின் சூரியனாக இயேசு பாருங்க, கர்த்தர் காட்டுற அந்த வேதாகம மேப்பை பாருங்க. உங்கள் பயணம் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாய் வாழ்ந்த முடிவிலே அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம். ஏசப்பா அப்படி கூட நடத்துவார். இஷ்டப்படி போகாதுங்க. மனசனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியும் உண்டு, முடிவோ மரண வழிகள். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. ஆமென். நடங்க, அந்த பையனை போல சரியான ட்ராக் வந்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இஷ்டப்படி தான் தோன்றித்தனமா சுயமாய் வாழாதபடி நீர் காட்டுற பாதையில் ஓட கிருபைதார். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.